ஆனாலும் அந்த பணியிலே ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, அந்த நல்ல பொருளை உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவின மாதிரி ஆண்டவர் எங்ககிட்ட அதை ஒப்பு கொடுத்துட்டு போனதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் ஊழியங்களினுடைய வளர்ச்சிகளை உருவாக்கினவர்கள் மறைவுக்கு பின்பு ஊழியங்களை ஒரு குடும்ப சொத்துக்களாகவும் குடும்ப ப்ராப்பர்ட்டியாகவும் பார்த்து ஒருவர் மேலே ஒருவர் வளர்க்க தொடர்ந்து பல அசிங்கமான காரியங்கள், முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்த காட்சிகளை எல்லாம் பிறருடைய ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த ஊழியத்தில் வரப்பு வாய்க்கா சட்டெல்லாம் கிடையாது. இது கர்த்தருடைய ஊழியம். இதை கர்த்தர் ஆரம்பித்தார், அவர் நடத்தி முடிப்பார். அதில் விசுவாச மக்களாகி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், கொஞ்சம் ஊழியத்தை முன்னின்று செய்யும் பொழுது அந்த லீடர்ஷிப்பில் நான் ரொம்ப கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஆனால் தெரிஞ்சாலும் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய தனிப்பட்ட பங்களிப்பு, அவர்களுடைய சரீர உழைப்பு, உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுக்குற காரியம், இதெல்லாம் ஒரு பின்னால் ஒரு பெரிய பேக்கப் இருக்குது. அது இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் ரொம்ப விளம்பரப்படுத்தி அதை காட்சிப்படுத்துறதில்லை. ஆகவே ஊழியத்தை முன்னின்று செய்யும்போது கொஞ்சம் ஹைலைட்டாக நான் தான் இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் என் பங்கு இருக்குது, ஒரு 40-50% இருந்தாலும் மீதமுள்ள காரியங்கள் குடும்பத்தில் என்னோடு இருக்கிற என்னுடைய தாயார், உடன் பிறந்த சகோதரன், குடும்பத்தில் உள்ள சகோதரி, துணைவியார், தம்பி, மனைவி, பிள்ளைகள் எல்லாருடைய பங்களிப்பும் அவரவர்களுடைய பலனுக்கு தக்கதாக இருக்குது. அது இல்லைன்னா செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த ஊழியத்தை இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. இதில் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பங்கை கொடுத்துருக்கிறார். அந்தந்த பங்கு அவங்கவுங்க சிறப்பாக செய்கிறாங்க. அதனால தான் என்னால் தைரியமாக வந்து இங்கே நிற்க முடியுது. நிறைய விஷயங்களை திட்டமிடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணி செய்கிறேன். ஆனால் அதை சில காரியங்களை செய்கிறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பும் சரீர உழைப்பும், நிறைய காரியங்கள் அவங்க உதாரத்துவமாய் தங்களுக்கு இருக்கிற வருமானத்தில் சேர்த்து ஊழியத்துக்குன்னு கொடுக்குற அந்த பங்களிப்பு, அதெல்லாம் பிரமிப்பான காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள குடும்பத்தை ஆண்டவர் தந்ததற்காய் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியம் அநேகருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாலை நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானித்து செய்தியை நிறைவு பண்ணுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த வேத வசனங்களை வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்கப்படும். ஏனெனில் அக்கினியில் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே இந்த ஆலயம். இந்த சாயங்கால வேளையில் உங்களோடு பேசும்படி ஆண்டவருடைய இருதயத்தில் தந்த அவருடைய சத்தியம், நம்முடைய வேலைப்பாடு சோதனையில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் ஒர்க்ஸ் மஸ்ட் ஸ்டாண்ட் இன் த டெஸ்ட்.
நம்முடைய வேலைப்பாடு சோதனையில் நிலைத்திருக்க வேண்டும். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநல் நாமத்தில் நான் உம்மிடத்தில் வருகிறேன். அந்த நாமம் என் பாவத்தை மன்னித்து என்னை மீட்டெடுத்த உன்னதமான நாமம் கர்த்தாவே. நீர் எடுத்த அந்த குமாரத்துவத்தின் மூலமாய் நான் உம்முடைய குமாரனாய் உம்முடைய பிள்ளையாய் மாறும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆண்டவரே. நீ ஆனாலும் நீர் எங்களுக்கு எப்பொழுது நித்திய பிதாவாய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக கரத்தினால் எங்களை இந்த வேளையில் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். வேத வாக்கியங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய மேஜை அண்டை வந்திருக்கிற உம்முடைய அற்பம் எங்களுக்கு பிட்டு தரப்படுவதாக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காரும். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிற இந்த காரியம் எதனுடைய நிலையிலிருந்து வருகிறது என்று சொன்னால், ஆரம்ப சபையின் காலத்திலே விசுவாச மக்களுக்குள் ஒரு விதமான அந்த குரூப்பிசம் இருந்தது. அதிலே ஒரு கூட்டம் என்ன சொல்லுகிறது, நான் பவுலை சேர்ந்தவன். இன்னும் கொஞ்சம் விசுவாசிகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன். கேபா என்றால் பேதுரு, பேதுருனுடைய இன்னொரு பெயர். இப்படி இது மாதிரி ஒரு நிலையை அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும் பொழுது, இந்த நிருபத்திலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்கள் இவ்விதமாய் செய்கிறது சரியில்லை. என்னுடைய வேலை என்னவென்றால், நான் புத்தியுள்ள சிற்பாச்சாரியா என்ன போட்டிருக்கிறேன், அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். வேற ஒருத்தர் அது மேலே வந்து கட்டுறான். ஆனால் கட்டுகிறது எவ்விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இங்கே சாட்சியை பகிர்ந்து கொண்ட இந்த 5 சகோதரர்களும் என் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொருவரை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தேவன் பயன்படுத்தினார் வெவ்வேறு காலங்களில். அந்த பங்குக்கான பலன் அவர்களுக்கு உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்களை என்னோடும் இந்த ஊழியத்தோடும் கொண்டு இணைத்ததன் மூலமாய் ஒரு காரியத்தை மேற்கொண்டு கட்டுகிறதற்கு என்னால் என்ற உதவியை உபதேசத்தின் வாயிலாக என்னால் என்ன பண்ண முடிந்தது, கொடுக்க முடிந்தது. ஆக இவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தின வரை வைத்து நான் அவரை சேர்ந்தவன் என்றும், ஊழியத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்த என்னை வைத்து நான் பிரதர் ஜானி டேவிஸை சேர்ந்தவன் என்று யாரும் சொல்ல முடியாது. அவரவர்கள் தங்கள் தங்கள் பங்கை பிரயாசத்தை செய்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். இந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய ராஜ்யம் யாராவது ஒரு தனிப்பட்ட மனிதனை வைத்து ஒரு தனி கூட்டமாக பிரிந்திருக்கிற நிலை அல்ல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது, அதே அஸ்திபாரத்தை தான் நான் போடுகிறேன். ஆனால் அநேகர் அஸ்திபாரங்களை போடும்போது வெவ்வேறு மாதிரி போடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் படி போடுகிற அஸ்திபாரம் என்பதை ஒரே ஒரு முறை தான், ஒரே ஒரு நிலையில தான் போட முடியும். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அஸ்திபாரத்தை போட்டு சபையை உருவாக்குறார். 2002வது ஆண்டு இந்த சபையின் மெய்ப்பத்துவ பொறுப்பை நான் எடுத்துக்கொண்ட போது எனக்கு வயது 30. அப்போ இருந்த மக்கள் அவர்கள் ஏற்கனவே தேவனுடைய உபதேசத்தில்
ஒரு அஸ்திபாரத்திலே கட்டப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டவர்களாய் இந்த இடத்துல இருந்தார்கள். அவர்களோடு கூட அடுத்து ஒரு 24 ஆண்டுகள் நான் பயணித்து வந்திருக்கிறேன். இப்போ யாராகிலும் என்னை பார்த்து என்னுடைய தகப்பனாருடைய பிரசங்கத்தை கேட்டு, ஏன்னா நானே என் தகப்பனாருடைய கீழே இருந்த விசுவாசி தான். நான் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அவருக்கு கீழே நான் ஒரு விசுவாசியாக இருந்து உட்கார்ந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த சபையில் வளர்ந்தவன் தான். நான் சண்டே ஸ்கூலில் இருந்தேன். இன்றைக்கி பானுசிஸ்டர் எவ்வளோ தான் எனக்கு ஊழியத்தில் உதவி செஞ்சாலும் அவங்க எனக்கு ஒரு காலத்தில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. அவங்க எனக்கு பாட்டு வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு வசனத்தை கேட்டு பயந்துக்கிட்டு இங்கே வந்து வசனம்லாம் சொல்லியிருக்கோம். நானும் பானுக்காவுடைய டீச்சர். அவங்கள கடந்துக்காமல் ஒருத்தனும் இங்கே வர முடியாது லேசில். அது யாருக்கிட்ட கூட்டுப்பட்டாலும் அந்த ஒரு கையால் லேசாக கூட்டுப்பட்டுட்டு வர்ற ஆட்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பாருங்கள். எல்லாருமே அந்த 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 பாதையை கடந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் சீனியர் மோஸ்ட்டு. எனக்கு முதல் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தது எங்கள் அம்மா தான். கொஞ்ச நாள் அவங்க கிளாஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்தாங்க. அப்போ இந்த சபையிலேயே நான் வளர்க்கப்பட்டவன், உபதேசத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு வளர்க்கப்பட்டவன். அப்போது நான் விசுவாசியாக இருந்த காலத்தில் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு மிகப்பெரிய கவர்ச்சியாக இருந்த ஒரு காரியம் இந்த தேவனுடைய வசனம்தான். இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு வசதியான ஒரு ஆலயத்தில் நல்ல பில்டிங்கில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க. அங்கே நமக்கு ஏர் கண்டிஷன்லாம் இருக்குது, வசதியெலாம் இருக்குது. நிறைய பேர் அங்கே ரொம்ப குளிருதுங்கிறீங்க. கொஞ்சம் மாற்றத்துக்காக வந்துடுவோம். இது சம்மர் சர்ச்சுன்னு வச்சுக்குவோம். ஸோ பில்டிங் மாறி இருக்கலாம், காட்சி மாறி இருக்கலாம், கொஞ்சம் வசதிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அதெல்லாம் குறைய இருக்கலாம். நான் சிறுவனாக இருந்த காலத்துலலாம் எந்த ஒரு கூட்டத்துக்கும் பிரியாணி போட்டதாக எனக்கெல்லாம் ஞாபகமே கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் யாருக்குமே பிரியாணி செய்ய தெரியாது. அப்போல்லாம் ஒரு கன்வென்ஷன்னாலே சைவ சாப்பாடு தான். சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும். அதையே நல்லா அந்த மந்தார இலையில் ஊற்றி வழித்து சாப்பிடுவோம் பாருங்கள், நல்லாயிருக்கும். சம்மணம் போட்டு. இப்போ டேபிள்லாம் இருக்குது, அப்போல்லாம் சப்பனம் போட்டு கீழே உட்காரணும். அது தெரியாமல் சில பேர் சாப்பிட்ற வேகத்தில் அந்த மந்தார இலையில் குத்தி இருக்கிற ஈர்க்கு குச்சியும் சேர்த்து முழுங்கிடுவான். முழுங்கிட்டு ஏதோ குத்துதும்பாங்க. நான் சொல்லுவேன், நீ சாக மாட்டே, அது நாளைக்கு காலையில் வெளியில் வந்துடும். ஏன்னா கடவுள் வந்து அந்த இறப்பையையும் குடல் அமைப்பையும் அப்படி தான் அழகாக என்ன செஞ்சுருக்காரு, படைச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு எளிமையான எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் சிறுவனாக இருந்த ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்க ஒரு காலத்தில் கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் லைட்டே கிடையாது, பெட்ரோமாக்ஸ் லைட்டு. அப்போது விசுவாசிகள் எல்லாருக்கும் விசிறி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது விசிறிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, ஏன்னா ஃபேனு கிடையாது அப்போது. ஆனால் அங்கே ஒரு ஆம்ப்ளிஃபயர் இருக்கும், அதுக்கு ஃபேன் போட்டிருப்பாங்க. அது என்ன ஆம்ப்ளிஃபயர்னால், இது வந்து இப்போதெல்லாம் வந்து சர்க்யூட் பிரேக்கரில் உள்ளது, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம். அப்போ வந்து வால்வு சிஸ்டம், பல்பு இருக்கும். அது சூடு ஏற சத்தம் நல்லா வரும். அது சில சமயம் டுப்புன்னு பாருங்கள், அவ்வளோதான், அப்படியே புகை வரும் உள்ளேருந்து. ஸோ அதுக்கு என்ன போட்டு வச்சுருப்பாங்கன்னா ஃபேன் இருக்கும். நம்ம வேக்காட்டில் இருப்போம், எதுக்கு விசிறிக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த கம்பேரிசனை எதற்காக பேசுகிறேன் என்று சொன்னால், அப்போ நான் பேண்டு வாத்தி அடிப்பேன், பேண்டு நல்லா அடிப்பேன் பாருங்கள். அடித்தேன்னா நம்ம ஊர் சாவு மூலம் தோற்றுரும், நல்லா அடிப்பேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே நவீனமான இசைக்கருவிகள் வந்திருக்குது, பிள்ளைகள் நல்லா அதை படிச்சிருக்கிறாங்க. என்னை விட இசை ஞானம் அவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது, நிறையா படிக்கிறாங்க. ஆனாலும் என்னை நிற்க வைத்தது அந்த அழியாத ஜீவ வார்த்தை. எத்தனை பேர் இங்கே இருந்து அந்த பழைய விசுவாசிகள் இன்னும் அந்த செய்திகளை ஞாபகத்தில் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த புஸ்தகமாக அடித்து கொடுத்ததை வச்சு நிறைய பேர், அந்த 100 செய்தியை வச்சு நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கத்தரி சத்த செய்திகள் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய பலனுக்காக பிரிண்ட் பண்ணி கொடுத்தா, இதை மற்ற இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார், ஆனால் அது வந்து பிரதான நோக்கம் அல்ல. அப்போது நான் இன்ன வரைக்கும் அந்த புத்தகத்தெல்லாம் நான் படிக்கலை. நான் கத்தரி சத்த செய்திகள்லாம் அதெல்லாம் படிக்கவே இல்லை.
ஆனால் கொடுத்த செய்திகள் இன்னும் மலரும் நினைவுகளாய் என்னுடைய சிந்தையிலே பசுமர தானியைப் போல இருக்கிறது. இன்க்ளூடிங் அவர் அடித்த ஜோக்கு மோகம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த அந்த ஆப்சர்வேஷன், அந்த அந்த வசனங்களை உள்வாங்கின ஒரு காரியம். அதனால் இந்த போலி வைரத்துக்கும் உண்மையான வைரத்துக்கும் வேறுபாடு ஈஸியாக என்ன செஞ்சு போதுங்க, தெரிஞ்சிருது. அதுக்கு பிறகு நாங்களாக வேதத்தை இன்னும் ஆழமாக பயின்று படிக்க 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 எங்களுக்கெல்லாம் அப்போ ஒரு 15 நாள் ட்ரைனிங் ஸ்கூல் நடத்தினாங்க. அப்போது தேவத்துவத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாத்தியாரை போட்டாங்க. அவர் கண்டது காலத்தையும் போட்டு உதப்பிக்கிட்டு இருப்பார், ஒன்றுமே புரியாது. நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இவரெல்லாம் ஏன்ப்பா கொண்டாந்து வச்சு உயிரை வாங்குறீங்க, அவர் பேசுகிறதும் புரியலை, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தூக்கமாக வருது அப்படின்னுவேன். அந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னுவேன். அப்போ கொஞ்சம் எடுத்தாங்க, ஓரளவு புரிஞ்சுது. ஆனால் பின்னான காலங்களிலே அதற்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய காரியங்களை வேதத்தை கர்த்தருடைய துணை கொண்டு வாசிக்கும் பொழுது இன்னும் என்னுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசமாக்கி கொடுத்தார். அதை நான் எனக்குன்னு எதுக்கோ ஒரு சொத்தாக நான் வைத்துக்கொள்ளாதபடி நான் பெற்றுக்கொண்ட அந்த நற்பொருளை எல்லாருடைய கருத்தில் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருந்தபோது தெய்வத்துவத்தை பற்றிய, அவருடைய குமாரத்துவத்தை பற்றிய அந்த பைபிள் ஸ்டடியை நிறைய சபைகளை நான் போதனை கொடுத்தேன். அங்குள்ள போதகர்மார்கள், என்னை விட பெரிய கல்லூரிகளிலே படித்தவர்கள், தியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து சொன்னாங்க, நாங்கள் இந்த அளவுக்கு டெப்த்தாலாம் நாங்கள் கேட்டதே இல்லை, யூ காட் அ ஒண்டர்ஃபுல் ஸ்டஃப் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை கர்த்தரிடத்தில் நான் பெற்றேன், மனுஷரிடத்திலிருந்து நான் பெற்றதுமில்லை, இதை கர்த்தர் இதை எனக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். ஆக இந்த வசனம்தான் இந்த ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அப்போது அந்த அஸ்திபாரத்தை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், ஒரு புத்தியுள்ள சிற்பாச்சாரியாய் போட்டு விட்டுட்டு, இப்போ அப்போவோடு பயணித்த சமகாலத்திய மனிதர்கள் எல்லாம் அடுத்த தலைமுறை மாற்றங்கள்னு வரும்போது எல்லாமே மாறிடுச்சு. கட்டடம் மாறுறதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லலை, உபதேசமே மாறி போச்சு, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டேன். ஒரு பையன் என்கிட்ட சொல்கிறான், எங்கள் அப்பாக்கெல்லாம் ஊழியமே செய்ய தெரிலங்கிறான். என்னது ஊழியமே செய்ய தெரிலங்க, சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே தேவன், இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுன்னுலாம் சொல்லுவாருங்க, என்னாலாம் அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, உபதேசத்தை மாத்திரம் யாரை உள்ளே கொண்டு வந்துடலாம், ஆட்களை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு விஷயத்தை அவன் மறந்து போய்விட்டான், எல்லாருடைய வேலைப்பாடு ஒரு நாளில் ஒரு பரிசோதனைக்குள்ளே போகணும். ஒரு ஊழியக்காரர் திடீர்னு என்ன பார்த்தா, நீங்கள் 56 வருஷம் ஊழியம் செஞ்சேன், நீங்கள் ஒன்றும் பெருசாக வெளியே தெரியலையேன்னு. உனக்கு தெரியணுன்ற அவசியம் என்ன இருக்குது, உனக்கு தெரியணுங்கிற அவசியம் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அப்போது இந்த ஊழியத்தின் மூலமாக உனக்கு ஏதாவது ஒரு பலனை, ஆசீர்வாதத்தை வைத்திருப்பாரா, நீ பார்த்துருப்ப. நீ பார்க்காததுனால ஒன்றும் நடக்கலைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சில பேர்லாம் நல்ல ஃபோட்டோ எடுப்பாங்க, சில பேர் நிறையா விளம்பரப்படுத்துவாங்க. நம்ம எதையுமே அது செய்கிறதில்லை. ஏன்னால் வலது கரம் செய்கிறது இடது கரத்துக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. ஆகவே இவை எல்லாவற்றையும் தேவனுக்காக நாம் செய்கிறோம். ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவனுடைய வேலைப்பாடு. அந்த வேலைப்பாடை சரியான இங்கிலீஷில் சொல்லணுது, அதை ஒர்க்மேன்ஷிப்புன்னுவாங்க. ஒர்க்மேன்ஷிப். சாதாரண ரோட்டுக்கு வர டெய்லர்கிட்ட சட்டை தைக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சரியான இடத்துல போய் ஒரு சட்டையை தைக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க, வேறுபாடு இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தருடைய அப்போது வேலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வாங்குவான், கூலி வாங்குவான். அப்போ தேவன் நம்ம இந்த பூமியில் அழைத்திருக்கிற இந்த ஊழியத்தில் நம்மளை பெருசாக காண்பிக்கிறதுக்காக வேறு, இப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு விதமான நிலை என்னென்னா, நம்ம பெரிய பில்டிங் வச்சுருக்கணும், ஊர்லேயே நம்ம தான் பெரிய சர்ச்சுன்னு என்ன செய்யணும், அடையாளப்படுத்தப்படணும். அதுக்காக பல கோடிகளை அவங்க செலவு பண்ணுறாங்க. அதுக்கான பிரம்மாண்டமான முயற்சிகளை சகோதரர் பிரண்ணாம் தன்னுடைய செய்தியில் அவர் சொல்லும் பொழுது சொன்ன அந்த வார்த்தை, த டிசீவிங் ஸ்பிரிட்ஸ் இன் த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களில் வஞ்சக ஆவிகள் என்கிற ஒரு செய்தியில் அவர் பேசும்போது சொல்கிறார், கடைசி நாட்களிலே ஜனங்கள் இந்த மாதிரி நிறைய $1 trillion ஒர்த்துள்ள சபைகளை கட்டுவாங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் இருந்த பெரிய இப்போ சமீபத்தில் ஒரு காணொலியை நான் ஒரு இதில் பார்த்தேன். ஹியூஸ்டன் டெக்ஸஸில் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சபையில்
பாதி சேர் இன்றைக்கி காலியாக இருக்குது. இன்றைக்கி ஆட்கள் என்ன செய்கிறதில்ல. நிறைய இடத்துல நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அபேண்டன் சர்ச்சஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னே நிறையா இருக்குது. ஒரு காலத்தில் அங்கெல்லாம் 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் கூடி ஆராதித்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் 100 பேர் 200 பேர் வரக்கூடிய ஒரு இடமா போய் சில இடங்கள் எல்லாம் பூட்டி விட்டு அதை வேறு ஒரு இடத்துக்கு அவர்கள் விட்டு விட்டார்கள். அந்த நிலைமைக்கு அது இறங்கு முகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆக கட்டிடம் கட்டுவது தேவைக்கு கட்டணும், நம்ம காட்சிக்காக கட்டக்கூடாது. அவசியத்துக்கு கட்டணும், நம்முடைய வசதிக்கு நம்ம கட்டணும். அப்போ நம்ம 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு வீடு அவசியம்னா கணவன் மனைவி 3 பிள்ளைகள்லாம் நிச்சயமாக ஒரு 4 பெட்ரூம் இருக்கணும் அடிப்படை. எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் வச்சுக்கலாம். யாருக்கு? கெஸ்ட் யாருன்னா வந்தால் தங்கிறதுக்கு தப்பே கிடையாது. இதுக்கு முன்னால் அதிபராக இருந்த அப்துல் கலாம் அவர் போய் அங்கே டெல்லியில் சார்ஜ் எடுக்கும்போது அந்த ஒத்த ஆளுக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை. அவர் சொல்லிட்டார், எல்லா ரூமையும் பூட்டிட்டுட்டார். எனக்கு தேவையே இல்லை, எல்லா ரூமையும் பூட்டிட்டு எனக்கு ஒரே ஒரு ரூம், படுக்கிற ஒரு ரூமு, ஸ்டடி ரூம் 2 போதும். அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக உணவு தயாரிக்கிறதுக்கு பட்லர்லாம் இருக்கிறான். அவன் வந்து கேட்குறான், விதவிதமாக ஏதாவது வேணுமான்னு கேட்குறான். அவர் திரும்ப திரும்ப தயிர் சோறு கொடு, 2 இட்லி சாம்பார் கொடு, ஒரு தயிர் சோறும் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கும் கொடுன்றாரு. அந்த பட்லர் பேசுகிறார் ஒரு நாள், இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டை நான் என்னவே செய்யலைங்க, பார்க்கலை. காரணம் என்னவென்றால் அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த சௌகரியத்தை அனுபவிக்க வரவில்லை, தேசத்துக்காய் நாட்டுக்காய் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் இன்றைக்கி அப்படி தான் இருக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு வசதிகள் வேண்டும், அவனுக்கு குடும்பம் இருக்கிறது, அவனுக்கு தேவைகள் இருக்கிறது, அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அது பிரதானமான காரியம் அல்ல. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவனவன் தனக்கானதை அல்ல யாருக்கானதை நோக்குவானாக, பிறனுக்கானதை நோக்குவானாக. அப்போ இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு ஊழியங்களை ஏற்படுத்தினதனுடைய நோக்கம் ஊழியத்தினுடைய வெளிய கட்டடங்கள் காரியங்கள் இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதில்ல, அந்த ஊழியத்தில் நம்ம என்ன செய்கிறோங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, கடைசியில் ஒரு நாள் நாம் செய்த எல்லா கிரியைகளும் எதுக்குள்ளே கொண்டு போகிறாருன்னா ஒரு பரிசோதனைக்குள்ளே கொண்டு போகிறார். உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா நிறுவனங்கள்லேயும் 2 துறை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வலுவாக இருந்தால் தான் அந்த துறை நல்லாயிருக்கும், அந்த கம்பெனி நல்லாயிருக்கும், ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். ஒன்று வந்து ஆர்என்டி, ஆர்என்டி. அது ஆர்என்டினா என்னென்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இன்னொன்று என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல். இது 2மே சரியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி உற்பத்தி செய்து வெளியே கொண்டு வர பொருள் எப்படி இருக்குங்க, தரமான ஒரு பொருளாக இருக்கும். இது 2மே சரியில்லைன்னா அங்கே வெளியில் வர்ற ஒன்றுமே நல்லா இருக்காது. அப்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த உற்பத்தி செய்து வருகிற பொருளை எல்லா விதத்திலும் பரிசோதிப்பான். குறிப்பாக நீங்கள் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் போனீங்கன்னா காரெல்லாம் தயார் பண்ணுறாங்க பாருங்கள். காரெல்லாம் எடுத்த உடனே கொண்டாந்து அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே கொண்டாந்து பார்க்கிங்கில் வச்சு அப்படியெல்லாம் ஷிப்பில் ஏற்ற மாட்டான். அந்த காரை ரொம்ப கிலோமீட்டர் திரும்ப என்ன செய்வாங்க, ஓட்டுவாங்க. ஸ்பீடாமீட்டர்லாம் கழட்டி வச்சுருவான். நீங்கள் அந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடியே அது கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோமீட்டர் என்ன செஞ்சுருக்கோம், ஓடி இருக்கும். பட் அதில் காட்டாது உங்களுக்கு. அதுக்குன்னே அதுக்கென்று சில சாலைகளை அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, போட்டு வச்சுருக்காங்க. மண் ரோடுகள், குண்டும் குழியுமான ரோடுகள், பள்ளம் மேடான ரோடுகள், மேடான ரோடுகள் எல்லாம் அப்படியே ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்களே பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய நோக்கம் என்னென்னா, இந்த கார் எல்லா ரூட்டையும் என்ன செய்தா, தாங்குதா. அதெல்லாம் போய் அந்த பயணத்தெல்லாம் அத்தனை கிலோமீட்டர் முடித்த உடனே மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்கா, பிரேக் நல்லா இருக்கா, கிளச்சு நல்லா இருக்கா, எல்லாம் செக் பண்ணி, இல்லை அது ஒன்றும் டேமேஜ் ஆகலைன்னா கடைசியில் அந்த இவர் வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பேப்பரில் சைன் பண்ணுவார். அப்போ தான் அது எதுக்கே போகுங்க, விற்பனைக்கே போகும். அப்போ உலகத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுலையே இவ்வளவு விஷயங்கள் அவன் ரொம்ப நுட்பமாக பார்த்து செய்கிறான். கர்த்தருடைய வேலையை நம்ம எப்படி செய்யணும்? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை
அசதியாக செய்கிற மனிதன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன் என்று தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதுகிறான். அப்போது இதை நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் அது பரிசோதனைக்கு வரும். அப்போ அந்த பரிசோதனையில் எல்லாத்துக்கும் அது என்ன பண்ணணுங்க? அந்த டெஸ்ட்டில் அது நிற்கணும், பாஸ் பண்ணணும். அப்போ பாஸ் பண்ணால் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கூலியை பெறுவ. இல்லைன்னா நீ மாத்திரம் தப்பிச்சம் பொழைச்சன்னு எதுக்குள்ளே போகலாம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அப்போது இன்றைக்கி உலக பிரகாரமான நிலையில் இருக்கக்கூடிய சபைகள் ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தாங்களாகவே ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அம்மா எனக்கு வெளி தேசத்தில் நான் இருந்த காலத்தில் என்கிட்ட ஒரு அம்மா எனக்கு சொல்லிச்சு, ஐ ஸ்டாப் கோயிங் டு தட் சர்ச் பிகாஸ் மை சில்ட்ரன் டசன்ட் ஹாவ் எனி ப்ரோக்ராம்ஸ் தேர் அப்படின்ச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அந்த பொம்பளை சொல்லுது. நான் அந்த சபைக்கு போகிறதே நிறுத்திட்டேன். ஏன்னா என் குழந்தைகளுக்குன்னு என்ன இல்லையாங்க, எந்த விதமான ப்ரோக்ராம் இல்லையா. உனக்கு ப்ரோக்ராம் எல்லாம் வேற எங்கேயா கொண்டு போய் சேரு. சபை எதுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சபை ஆண்டவர் வச்சிருக்கிறனுடைய நோக்கம் என்ன? உனக்கு கீபோர்ட் கிளாஸ் நடத்துறதுக்கும் டியூஷன் சென்டர் நடத்துறதுக்கும் ஆண்டவர் சபையை வச்சுக்காரு. இது எங்களுடைய நோக்கம் அல்ல, இது எங்களுடைய வேலையும் அல்ல. அதுக்கு செய்கிறதுக்கு உலகத்தில் 1000 பேர் இருக்கிறான். இங்கே தேவனுடைய அழியாத ஜீவ வசனத்தை அந்த உள்ளங்களிலே விதைத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்துவது தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பிரதானமான நோக்கம். ஒருவேளை படிக்கணுமா, சில காரியங்களை செய்கிறதுக்கு ஆசைப்படுறோமா, அதுக்கு வசதி இல்லையா, நம்ம அந்த பொருளாதார நிலையில் சில உதவிகளை நம்ம செய்யலாம். பட் இது ப்ரோக்ராம் நடத்துகிற இடம் கிடையாது. இன்றைக்கு நிறைய சபைகள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்தி இது பண்ணுறது, காட்சி பண்ணுறது, காம்படிஷன் நடத்துறது. அமெரிக்காவில் நான் இருக்கும்போது ஒரு இடத்துல இது என்னது, இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டே நடத்தினான் ஒரு ஆள். பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துகிற இடமா எது? சபை. அப்போ இன்றைக்கி சபை எந்த இடத்த விட்டு எந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது. அப்போது தேவன் கொடுத்த பிரதானமான நோக்கம், பிரதானமான வேலை காரியம் இன்னைக்கு மிஸ்கைட் பண்ணப்பட்டிருக்கிறது. the priority is misplaced. இந்த நாட்களில் மிஷனரிகள் வந்தபோது அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததோடு மாத்திரமல்ல, சில சமூக சேவைகளை செய்தார்கள். எதனாலனா, சமுதாயத்தில் இருந்த சமூக சீரழிவுகளில் இருந்து ஜனங்களை மேலே கொண்டு வரதுக்காக சில காரியங்களை என்ன பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க, செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 மாவட்டங்களும் அநேக கிறிஸ்தவ மிஷனரிகள் அந்த இடத்துல வந்த ஒரு இடம். இந்த சாத்தான் குளம் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பேர் பேய்க்குளம். அது ஏமா இப்படி பேரை மருவி சொன்னான்னு தெரியல. அது ஒரிஜினலாக பேய் குளம் கிடையாது, பேயும் இல்லை பிசாசும் இல்லை. பேய்க்குன்னு ஒரு மிஷினரி அந்த காலத்தில் ஒரு சிறுவர்களுக்கான ஒரு அநாத ஆசிரமத்தை அவர் உண்டாக்கி அதெல்லாம் படிக்க வச்சதா சில சரித்திர குறிப்புகள்லாம் இருக்குது. அதில் ஒரு வேளை பிழை இருக்கலாம், ஒரு வேளை சரியாக இருக்கலாம். நான் சொல்கிறதில்ல, நிச்சயம் பேய்க்குங்கிற ஒரு மிஷினரி வந்தது ஊரில். அந்த உண்மை அது. அந்த ஊர் வழியாக நான் பிரயாணம் பண்ணி போயிருக்கேன். ஒன்றும் இல்லாத காடு மாதிரி இருக்கும், பச்சை தண்ணி கூட கிடைக்காது அந்த ஊரில். அந்த பேய்க்குங்கிற மிஷினரியினுடைய பெயரை உச்சரிக்கிறத பேய்னு உச்சரித்து சாத்தானுக்கு பக்கத்தில் பேய்க்குளம் கொண்டு வந்துட்டானுங்க. ஆக அந்த மாவட்டங்களிலெல்லாம் அவர்கள் பார்த்தபோது சமூகத்தில் காணப்பட்ட அவலங்கள், தீண்டாமை ரொம்ப மோசமாக இருந்தது. சில ஜாதியினர்களை பார்த்து என்ன சொன்னா, நீ தொட்டாலே தீட்டுன்னா, இன்னொரு ஜாதியை பார்த்து சொன்னா நீ பார்த்தாலே தீட்டுன்னா. ஸோ இந்த 2 சமூகத்தில் உள்ள அவலங்களை எல்லாம் பார்த்துருச்சு. இந்த மக்களுக்கு த ப்ரிவிலேஜஸ் ஆர், இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் என்ன பண்ணப்படலையே, கொடுக்கப்படாமல் இந்த ஜனங்க ரொம்ப டவுன் ட்ராடனாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவர்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள், கல்லூரிகளை நிறுவினார்கள். நாசரேத் என்கிற ஊருக்கு போனீங்களால் மெர்காசியஸ் கல்லூரி இருக்கிறது, மெர்காசியஸ் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் படித்த ஏராளமான லட்சக்கணக்கான மாணவர்கள் உலகத்தின் எல்லா பாகங்கள் இருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க. காரணம் அன்றைக்கு அந்த மிஷனரிகள் செய்த அந்த உழைப்பு. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அந்த காலத்தில் இல்லை. இன்றைக்கி கல்லூரிகளுக்கு குறைவில்லை, பள்ளிக்கூடங்களுக்கு குறைவில்லை, பயிற்சி நிறுவனங்களுக்கு குறைவில்லை. ஆனால் இன்றைக்கி ஜனங்களுக்கு பிரதானமானது என்னென்றால் தேவனுடைய கலப்பில்லாத தேவனுடைய சுத்த வார்த்தை, அவருடைய சுவிசேஷம் இன்றைக்கி நமக்கு தேவையாக இருக்குது. அப்போ அதை கொண்டு போக வேண்டிய அந்த ப்ரையாரிட்டியை இன்றைக்கி விட்டுட்டு
ஏதேதோ காரியங்களை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அப்போஸ்தலனாகிய நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சபை போய்கொண்டே இருக்குது. சபையில் நிறைய பேர் ஜனக்கூட்டம் சரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அப்போஸ்தலர்கள் ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா, சபையில் நிறைய தரித்திரப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஏழைகள் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. சரி, இதுக்கு இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். சும்மா சுவிசேஷத்தை உட்கார வச்சு கைதட்டி பாட்டு பாடிட்டு ஏசு நல்லவர் சொல்கிறதுல பிரோஜனம் இல்லை. அவன் வயிறு பசியோடு இருக்கான், அவனுக்கு துணிமணி இல்லாமல் இருக்கான், ஏதாவது நம்ம கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் தர்ம சகாயத்தை உண்டாக்குனாங்க எருசலேமில். அந்த பணியை அப்போஸ்தலனாகிய பவுலும் சொன்னார். அவர் என்ன சொல்றாருன்னா, எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் அதை செய்கிறதுக்கு கருத்துள்ளவர்களாக இருக்கிற அதே சமயத்தில் நானும் அதை செய்கிறதுக்கு என்ன உள்ளவனாக இருந்தேன், கருத்துள்ளவனாக இருந்தேன். அன்னைக்கெல்லாம் பணத்தை அனுப்புறதுக்கு ஜிபே பிபே ஒன்றும் கிடையாது. வழியில் திருடர்கள் இருந்தது, அதனால் திருடர்களால் வந்த பயங்கள் என்று எழுதுகிறார். ஸோ அவர்கள் எல்லாரும் செய்தார்கள். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலர்கள் கூப்பிட்டு ஒரு உதவிக்காரர்களுடைய குழுவை அமைச்சு எல்லாரும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, வேதம் அவர்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் ஞானத்தினும் பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எங்கள் வேலை என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனத்தை உபதேசிக்கிறதிலும் எங்களுடைய வேலையே என்ன வேலை தான், தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறது. இதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டி. நாங்கள் உட்காந்து வர்றவங்களுக்கெல்லாம் உனக்கு சோறு இருக்குதா, உனக்கு வீடு இருக்குதா, உனக்கு துணிமணி இருக்குதான்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. அதுக்கு நாங்கள் யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு 9 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இதில் கூட என்ன வந்துச்சுன்னா, இந்த கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுடைய விசுவாசிகளையும் ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. நானும் ஊழியத்தில் அந்த மாதிரி சில கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். என்ன தான் நம்ம வழிஞ்சு செஞ்சாலும் நம்மெல்லாம் சொன்னால் இவர் கேட்க மாட்டார், அவங்கக்கிட்ட தான் பேசுவாராகும். அப்படி பேசுகிற ஒரு ஈனமான மனுஷ ஜென்மங்கள் என்ன செய்யுது. நான் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுக்கல, தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கிறது. அதான் எங்கள் அப்பா சொன்னார்ல, உனக்கெல்லாம் எருமாட்டு தோல் இல்லைன்னா என்னவே பண்ண முடியாது. ஆமாம். அப்போது இந்த மாதிரி ஒரு சில சங்கடங்கள் இருக்குது. அப்போ பாருங்கள், இதில் ஊழியத்தை செய்கிறதுல அவ்வளோ சில சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் எல்லா காலத்திலும் இருக்குது. அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள், எங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் இருக்குது, அதை விட்டு நாங்கள் பண்ண மாட்டோம். பட் அதுக்குன்னு செய்கிறதுக்கு நாங்கள் ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், நியமித்து வச்சுருக்கோம். அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். எங்களுடைய வேலை உபதேசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆகவே இந்த காரியத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அப்போது த ப்ரையாரிட்டி இஸ் நாட் மிஸ்பிளேஸ்ட். அவருடைய பிரதானமான முதன்மையான நோக்கம் இன்றைக்கு மாற்றப்படவில்லை. அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த 56வது வருஷத்தில் நாம் ஆண்டவருக்காக செய்ய போகிற கிரியையில் ஒரு சிறப்பான ஒரு இந்த காரியத்தை நம்ம செய்யணுன்னா, இதில் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நமக்கு அந்த ஈடுபாடு நமக்கு தேவை. சும்மா ஏதோ இந்த சினிமா ட்ராமா பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு போனீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள்ன்றான். அப்போ இதில் எல்லாருக்கும் என்ன இருக்குது, அப்போ எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னா அதுக்காக அடுத்த வாரம் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு யாரும் வந்துடாதீங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் உட்கார இடத்துல உட்காந்துருங்க, ஜெபம் பண்ணலாம்ல. ஆண்டவருடைய ஊழியத்தை பரிசுத்தவான்களை ஜெபத்தினால் என்ன பண்ணலாம், தாங்கலாம்ல. அப்போது தேவனுடைய சமூகத்தில் ஒரு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு ஒரு பாரத்தோடு இருக்கும்போது தான் ஊழியக்காரனுடைய வலி என்னங்கிறதே சென்ஸ் பண்ண முடியும். இது இல்லாத ஜென்மங்கள் தான் என்ன பண்ணுன்னா, பின்னால் இனி என்ன தான் பண்ணிங்கனாலும் குறை பேசிக்கிட்டே அலையும். பற்றியா, அவங்களுக்கா லெக் பீஸாக போட்டார் பாரு, நமக்கு குறவளையும் காலையும் போட்டார் பாராக்கும் அப்படின்னு. ஏம்மா அந்த அண்டாக்குள்ளே குறவலை இருக்கா, ரெக்க இருக்கா, நானாக போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது போட்டவர் பாய், உனக்கு வேணும்னா கேளு தாண்டலாம், ஒன்றுமே இல்லைன்னா நாளைக்கு நான் ஒரு 2 சிக்கனை முழுசாக வாங்கி தரேன், வீட்டில் போய் நல்லா ஆக்கி பொங்கி கறியாக தின்னு, தப்பே கிடையாது. வயிறு கட்டு போச்சுன்னா என்கிட்ட வராத. அப்போது இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரனுடைய தரிசனத்தோடும் அவர்களுக்குண்டான அந்த பாரத்தோடும் தங்களை என்ன பண்ணுறது இல்லைங்க, கனெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று கோயிலை நடத்துகிறான், நம்ம வரணுமாக்கும் அப்போது இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற மக்கள் தான் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, இந்த மாதிரி சில நேரங்களில் சில காரியங்களை பேசி
சில தவறுகளை செய்கிறாங்க. அப்போது இன்றைக்கு கர்த்தருக்காக நம்ம செய்ய வேண்டிய அந்த கிரியையில் 3 அடிப்படை இருக்குது. அதை சொல்லிவிட்டு நான் செய்தியை முடிச்சிடுறேன். 1வது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அஸ்திபாரம்ங்கிறது போட்டாச்சு, இப்போ நீ கட்ட போகிற, எப்படி கட்ட போகிறங்கிறது நீ சூஸ் பண்ணிக்கோ. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுகிறதில்லை, பரலோகராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதானால், ஆண்டவர் தமது சபையை எதில் கட்டுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தமது சபையை எதன் மேலே கட்டுறார்? கல்லின் மேலே கட்டுறார். எதன் மேலே கட்டுறாரு? எது அந்த கல் அன்றதான் கொஸ்டின். இதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது வசனம் விதமாய் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரை கேட்கிறார் ஜனங்கள், இப்போ சீஷரிடத்தில், ஜனங்கள் என்னை குறித்து என்னென்னு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போது சொல்ல உடனே தான் சொல்கிறாரு, இந்த கல்லின் மேலே எதை கட்டுவேன்றாரு? சபை. அப்போது தேவனுடைய சபை எதன் மேலே கட்டப்பட்டிருக்குதுன்னா, கிறிஸ்துவை பற்றிய பரிபூரணமான வெளிப்பாடு. அப்போது இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்கிறேன்னு என்னத்தையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. என்னத்தையாலாம் செய்ய முடியாதுங்க. செய்கிறத கர்த்தரை குறித்த ஒரு பூரண வெளிப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியும். டு டூ த மினிஸ்ட்ரி யூ நீட் த ரெவலேஷன் ஆஃப் காட். அப்போது அந்த வெளிப்பாடு இன்றைக்கு அநேகரிடத்தில், ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி வந்து சொல்லுவார், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் பிரதர். ஐயோ நீ தப்பு பண்ணுறப்பா, நீ ஏதாவது பண்ணாத, அவர் சொல்கிறத மாத்திரம் நீ பண்ணு. அப்போது ஆண்டவரை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு இன்றைக்கி இல்லாததுனால தான் இன்றைக்கி சபைகள் தங்களுக்கு ஏற்ற விதமாய் உபதேசங்களையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் மாற்றி 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 இங்கொன்றுமாய் அங்கொன்றுமாய் பிரசங்கித்து இன்றைக்கி ஜனங்களை தவறான பாதையில் நடத்துகிறார்கள். வேதவசனம் சொல்லுகிற, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்போது உன்னுடைய விசுவாச ஜீவியம் தனிப்பட்ட நிலையிலும் சரி, குடும்ப நிலையிலும் சரி, ஒட்டுமொத்த சபை என்கிற நிலையிலும் சரி, அது எழுப்பி கட்டப்பட வேண்டுமானால் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு இன்னைக்கு நமக்கு வேணும். அப்போ அந்த வெளிப்பாடை கர்த்தர் எதில் வச்சிருக்கிறாரு? தமது உபதேசத்தின் வார்த்தையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போது எதன் மேலே நாம் கட்டுறோன்னா, கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம கட்டணும். ஒரு நாளைக்கு ஒரு சில என் தகப்பனாருடைய மறைவின் போது உறவினராக இருக்கக்கூடியவர், அவர் கொஞ்சம் பிரபல்யமான ஒரு ஊழியக்காரர் தான், வந்து ரொம்ப துக்கப்பட்டார், அழுதார். அவர் போகும்போது சொன்னார், அப்பா நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட்ப்பா, அப்பா நானெல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறையா கூட்டங்கள்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த இயேசுவின் நாமம்னு ஒரு ரூட்டில் போயிட்டார், அதனால் அவர் ஷைனே பண்ண முடியல அப்படின்னாரு. சரி, இந்த தகவலை தூக்கி அப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நான் சில நாட்களுக்கு முன்னால் நான் அவரை போய் பார்க்க போனேன். ரொம்ப வயோதிபம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 90 வயசு தொட்டுருச்சு. ஸோ அவரை போய் பார்த்துட்டு சும்மா விசாரிச்சுட்டு எப்படி இருக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால், அப்போ அவர் சொல்கிறாரு, நான் செய்த மாதிரி ஊழியெல்லாம் இப்போ இல்லைப்பா, ஏதோ பிள்ளைங்க தங்களால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. எந்த வாய் இந்த அறிக்கையை செய்ததோ அதே வாய் தான் இந்த அறிக்கையை செய்தது. அப்போது தான் நான் இருதயத்தில் நினச்சேன், வசனத்துக்குன்னு உண்மையாக நினைத்திருந்தா திறந்த வாசலை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அப்போ தேவன் திறக்காத 100 வாசல்களுக்குள்ளே போகிறத விட கர்த்தர் திறந்த 2 வாசல்களுக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது. அதுதான் தேவனை கேட்ட கிரியை. அப்போ தேவனுடைய உபதேசத்தை நான் மாற்றி திருத்தி அமைத்து இஷ்டப்படி சில காரியங்களை செய்து ஜனங்களை திருப்திப்படுத்தணும், எனக்குன்னு ஒரு சில வரவேற்பை, எனக்கென்று சில ஆட்களின் கூட்டத்தை உருவாக்கணும் என்கிற எண்ணத்தில் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பேனே. ஆனால் காட்சி நல்லா போகும், நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும், நல்ல அதாவது ரெஸ்டே இல்லாமல் என்ன கிடைக்குங்க, இன்றைக்கி திருச்சியாக்கும், நாளைக்கு மதுரையாக்கும், நாளைக்கு திருநெல்வேலியாக்கும், நாளைக்கு கோயம்புத்தூராக்கும், பாம்பேயாக்கும், டெல்லியாக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்க்குறவனுக்கு எப்படி தெரியும், நம்ம பாஸ்டர் பயங்கரமாக ஓடுறாருப்பா. ஒருத்தன் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டான், ரொம்ப அந்த மாதிரி பெரிய பரபரப்புலாம் ஒன்றுமே இருக்காது.
ஆனால் கர்த்தர் அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது அதெல்லாம் பரிசோதனையில் உறுதியாக நிலச்சிருக்கும் பாருங்கள். காரணம், அவன் செய்கிற காரியத்தை அவன் உறுதியாய் தேவனுடைய உபதேசத்தின் வார்த்தையை கனப்படுத்தி செய்ததுனாலே. அப்போது இந்த 56 வருஷம் நம்ம ஒரு தம் பிடிச்சி வந்துட்டோம். ஆனால் இந்த உபதேச ரீதியான காரியங்களுக்கான சோதனைகளும் போராட்டங்களும் எப்போ தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க? இப்போ தான் ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, ஒன்றுத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போது தேவனுடைய வெளிப்பாட்டின் மீது கட்டப்பட்டிருக்கிற சபை ஒரு காலம் விழாது. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எது மேற்கொள்ளாது. ஆமாம், இது இந்த 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 அடிப்படை ஃபண்டமெண்டல் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், அடுத்த எலெக்ஷனில் அநேக பரிசுத்தவான்கள் எம்பிக்களாக வேண்டும், அநேகர் எம்எல்ஏக்களாக வேண்டும், நம்முடைய சபையில் நிறைய கலெக்டர்கள் வர வேண்டும், இவர்கள் வர வேண்டும், அவர்கள் வர வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வரக்கூடாது. அவர் வெளியே நிற்கிறார். இதை வாசற்படி நின்று உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், பெரிய இன்ஜினியர்ஸு எல்லாம் நிறைய பிஹெச்டிலாம் இருக்கிறாங்க, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்குது எப்படின்னா, இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் பெரிய அளவில் நமக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சில நேரத்தில் எப்படி நினைக்கலாம், பாஸ்டர் நிறைய இடம் போகிறார், நிறையா இடம் தெரியும், எனக்கு ஊழியக்காரனை தெரியும், விசுவாசியை தெரியும், எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேள்விப்பட்டால் முழங்கால் நின்று கத்தி ஜோம் பண்ணுவோம், அது ஒன்று தான் தெரியும். எனக்காக வந்து போய் போராடி கேட்குறதுக்கோ யாரும் ஒன்றும் ஆட்கள் ஒன்றும் ஒரு மண்ணும் கிடையாது. பாருங்கள், நான் நிற்கிற ஒரே ஒரு தைரியம் அவர் நம்மளோடு இருக்கிறாருங்கிற ஒன்று தான். அப்போ அவருடைய பிரசன்னம், தம்பி வின்சென்ட் சொன்னது போல், அந்த மேகஸ்தம்பமும் ராத்திரியில் அது அக்கினி ஸ்தம்பமாய் தேவ பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் அந்த கூடாரத்து மேலே யாரும் கை வைக்க முடியாது. அப்போ நம்முடைய ஊழியத்தின் கிரியைகளின் மேலே தேவனுடைய கரமும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை தொட முடியாது. வேதம் சொல்லுகிற பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இரண்டாவது குறிப்பு, முதலாவது நாம் எதன் மேல் கட்டுகிறோம், இரண்டாவது நம்முடைய வேலைப்பாடு எதை கொண்டு கட்டுகிறோம். வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:12, அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் எது பரிசோதிக்குமா? அக்கினி பரிசோதிக்கும். இப்போ இதில் எத்தனை மெட்டீரியல் போட்டிருக்கிறாங்க? கல், பொண்ணு, வெள்ளி, மரம், கல், புல், வைக்கோல், 6 ஐட்டம் இருக்குது. இந்த 6 மெட்டீரியலில் எதெல்லாம் நெருப்பில் எரிய, எதெல்லாம் எரியாது? பொன் வெள்ளி கல்லெல்லாம் என்ன செய்யாது? 3 ஐட்டம் எரிஞ்சிடும், 3 ஐட்டம் எரியாது. அப்போ எரியிற ஐட்டத்தை நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப சீப்பு. 1 கிராம் தங்கம் ரொம்ப விலை, 1 கட்டு புல், வைக்கோல், அதுக்கெல்லாம் காசு கூட கொடுக்க வேணாம். சில பேர்லாம் சும்மா இடத்த அடைச்சிருக்க, எடுத்துகிட்டு போப்பா அப்படிமா. அப்போது சில பேருக்கு எப்படின்னா, உடம்பு நோகாமல் ஊழியம் செய்யணும், வலிக்கவே கூடாது, கஷ்டமே படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எது சௌகரியமோ எடுத்துக்கப்பா, நீ பேப்பரில் கூட வீடு கட்டு. ஆதாமும் ஏவாளும் முதல்ல ஒரு வீடு கட்டினான். எதை வச்சு? அத்தியலையை வச்சு. ஆண்டவர் சொன்னாட, முட்டாளே, ஒரு காற்று அடிச்சிச்சின்னா போயிடும், ஷேம். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிரந்தரமான ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி புல் வைக்கோல் இதெல்லாம் வச்சு. ஆனால் சில பேர் புல்லையும் வைக்கோலையும் வச்சு கட்டிட்டு என்னமோ பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை வச்சு கட்டுற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை. ஆனால் தேவன் தந்திருக்கிற இந்த அழியாத உபதேசத்தின் சத்தியம்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வெள்ளியும் பொன்னும் விலையேற பெற்ற கல்லும்.
இது நெருப்பில் போட்டாலும் சரி, தண்ணியில் போட்டாலும் சரி, இது ஒரு காலம் அழியாது. இந்த இதன்படி இதை கொண்டு செய்கிற கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, நிலைச்சிருக்கு. இப்போ நாமெல்லாம் கட்டியிருக்கிற வீடு கட்டமைப்பு ரொம்ப நல்ல கட்டமைப்பு. பட் இது மாதிரி உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அமெரிக்காவில் கட்டணும்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், சீப்பாக மரத்தை வாங்கி என்னத்தையோ வச்சு இந்த பக்கம் ஒரு தகடு, அந்த பக்கம் ஒரு தகடை வச்சு அடித்து வீடுன்னு சொல்லி காட்டுறான். பட் அது உண்மையிலே என்ன கிடையாது, லேசாக நெருப்பு வந்துச்சுன்னா புசு புசு புசுன்னு கொஞ்சம் ஒரு மணி நேரத்தில் எல்லாம் காலி ஆயிடும். ஆனால் இந்த மாதிரி கட்டடங்கள் லேசில் என்ன செய்யாதுங்க, எரியணும்னு ட்ரை பண்ணால் கூட இந்த மரங்கள் தான் என்ன செய்யுங்க, எரிஞ்சு ஒரு வேளை சாம்பலாம். அதுக்குள்ளே நம்ம அணைச்சிட்டு என்ன பண்ணலான்னா மறுபடியும் இதை சீரமைச்சு பெயிண்ட் அடித்து மறுபடியும் ரெடி பண்ணிடலாம். அப்போது நம்ம எதை கொண்டு கட்டுறோம், எதன் மேலே கட்டுறோங்கிறது முதல் காரியம். ரெண்டாவது, எதை கொண்டு கட்டுக்கிறோம். அப்போ சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீ எதுக்கு பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் கல்லுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, சீப்பாக இருக்கிறதே இருக்குது, என்ன இருக்குது, வைக்கோல் இருக்குது. இந்த பக்கம் சீப்பாக ஒரு பக்கம் ஒரு மாட்டு வண்டி வைக்கோல் இருக்குது, புல் இருக்குது, கொஞ்சம் மரம்லாம் இருக்குது, வாங்கி ஈஸியாக சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போவியா. இதை விட்டுட்டு நீ பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் கல்லுக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறிய, அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சில நேரத்தில் பிசாசு நம்மக்கிட்ட சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, கர்த்தர் எனக்கு தந்ததை கொண்டு நிரந்தரமான வேலையை செய்வேன். அது தேவனுடைய பரிசோதனையில் நிலை நிற்க வேண்டும். இது ஊழியத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கும் இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தனித்துவமான ஒரு கிறிஸ்தவனாக உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்னா என்ன மெட்டீரியலை சூஸ் பண்ணுறீங்கிறது தான். அப்போது இந்த கிரியைகள் எல்லாம் அவ்வளோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிற பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அவருடைய கிரியைகள் எல்லாம் அவளோடு கூட எந்த கிரியைகள் போகணும்னா பரிசோதனையில் நின்று அது வெந்து போகாமல் காக்கப்பட்டவைகள் மாத்திரமே. சில நிறைய பேருக்கு என்னன்னா, பரலோகம் போகணும். அது போகும்போது போய் என்ன பண்ண போகிறேன், போகும்போது அங்கே என்ன இருக்குது உனக்கு. ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவனுடைய இருதயம் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் அங்கே இருதயம் அங்கே போகலன்னா, பொக்கிஷம் அங்கே இல்லை, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது பிரச்சனை வந்துட்டால் கூட, ஆண்டவரை இப்பொழுது என்னை எடுத்துக்கொள்ளாதிரும், நான் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஆண்டவரை, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறேன் ஆண்டவரை. ஆனால் கர்த்தருக்காக எல்லாத்தையும் கொடுத்து அதை கிரியைகளாக கன்வெர்ட் பண்ணவனுக்கு இப்போ ட்ரெஷர் எங்கே ஜாஸ்தி ஆகிடுச்சு, அங்கே அவனுக்கு லாக்கரில் நிறையா சேர்ந்ததுனால அவன் என்ன சொல்கிறான், இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவனுடைய இருதயம் இப்போ அங்கே இருக்குது, காரணம் அவனுடைய பொக்கிஷம் அங்கே இருக்குது. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க? அப்போ எதன் மேல் கட்டப்பட்ட கிரியை, எதை கொண்டு கட்டப்பட்ட கிரியை, கடைசியாக நீ செய்கிற கிரியை எதுக்காக, ஃபார் வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட். அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய உலகம் தங்களுடைய அடையாளத்தை பெரிதுபடுத்தவும், அவங்களை பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ளவும். இப்போ இன்னும் 2 வாரத்தில் கிறிஸ்மஸ் வந்துடுமா, எல்லாம் வீதி வீதியாக அலைவான். இப்போ தான் அவனுக்கு இந்த தான தர்மம், இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உதவி செய்வோம். ஏன் மற்ற நாளில் செஞ்சா என்ன கோணிட்டு போயிடுவியோ? இது ஊரை ஏமாத்துகிற வேலைங்க இது. அதில் இந்த பாவப்பட்டதுக்கு ஒரு நாளுக்கு ஒரு 10 சேலையை கொடுத்துட்டு அது பாவம் போல் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பான் பாருங்கள். இதை போல் கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை வேறு சோஷியல் மீடியாவில் வேறு போடுறான். இது சரி பெறாது. கொலேசியர் 3:17 சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அடிப்படை என்னவென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Whatever the work I do, the name of the Lord must be glorified. இதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
அப்போ இன்றைக்கி நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறதில்ல? சில நேரங்களில் நம்மளுடைய சபையில் இருக்கிற சில சகோதரர்களுக்கு அண்ணன் ஏன் சில காரியங்களை ரொம்ப அப்படி ஒரு மாதிரி 4 பேர் பார்க்குற மாதிரி செய்ய மாட்டார். செய்யணுன்ற அவசியம் என்ன இருக்குது? இங்கே ஒரு தரம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்தும்போது நம்ம ஒரு சகோதரர் வந்து சொன்னார், இந்த கலர் கொடியெல்லாம் வாங்கி வெளியில் கட்டலாம், கட்டிட்டா என்ன பண்ண போகிற? இந்த பைபாஸ் ரோட்டில் அங்கே நடுவில் இருக்கிற ஒரு சத்திரத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே டியூப் லைட் கட்டியிருப்பான் பாருங்கள், எவன் பார்க்க போகிறான் அதை? இந்த கலர் கொடி கட்டுங்க அப்படின்வான். அப்புறம் ஒருத்தன் வந்து ஃப்ளெக்ஸ் வைங்கன்னுவான். நான் சொன்னேன், ஃப்ளெக்ஸு ஒன்றை போட்டால் பிடிச்சி வச்சுக்கோ. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம உள்ளே என்ன பண்ணுறோங்கிறது தான் நமக்கு முக்கியமான காரியம். அப்போ ஏதோ ஒன்று செய்கிறாங்களேங்கிறது மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிவாரண நிதியெல்லாம் கொடுக்கறதுக்கு செட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது கரெக்டாக அந்த மீடியா கேமரா இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு வாங்குவார், இப்படி கொடுப்பாரு, அதில் ஒருத்தன் பிடிச்சி தள்ளி விடுவான். அது ஒரு 10-15 பேர் போய் அந்த கேமராவை ஆஃப் பண்ண உடனே இவர் உடனே காரில் ஏறி போயிடுவார். அது ஆனால் ஆண்டவர் கிரியை செய்தார் இந்த பூமியில் இருந்தபோது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி அந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன். நீ எந்த தெய்வத்தை ஆராதிக்கிற இந்த ராத்திரி வேளையில்? அப்போ நம்ம செய்கிறது 4 செவத்துக்குள்ளே இருக்கணுமா ஒழிய செய்கிறத கரெக்டாக செய்யணும். அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கு வெளியில் இருக்கிறவங்க பார்த்து என்ன நடக்க போகுது நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பரமபிதா எனக்கு வெளியரங்கமாய் ஒரு நாளிலே பலன் தருவார். அப்போது என்னை பார்த்தா தழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அந்தரங்கத்தில் நிறைய காரியங்களை செய்கிறதுனால வெளியரங்கத்தில் எப்படி இருக்கிறேன்? ஆமாம், உள்ளே அங்கே கஞ்ச பிசினாரியாக இருந்ததுன்னா நானும் இந்த ஆள் ரொம்ப நாள் தாங்க மாட்டான் போல இருக்கு, அப்படி தான் தெரியும் என்னை பார்த்தா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ஒரு விஷயங்களை என் வாழ்க்கையில் நான் தெளிவாக இந்த பிரின்சிபிள்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவர் செயல்பட்ட அவருடைய கிரியைகளினுடைய அந்த தத்துவம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு வேதத்தில். அந்த பிரின்சிபிளில் தான் நான் பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி வெளிப்பிரகாரமான இதில் பண்ணுறது, சில இடங்கள்லாம் போயிட்டு இந்த சால்வையை போடுறேன், பொக்கையை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்லாம் நம்மளை தேவையில்லாத வேலை. அது பார்த்தாலே நமக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். அந்த காசுக்கு ஜனங்களுக்கு யாருக்கா 4 பேருக்கு ஏதாவது என்ன செய்யலாம்? அதாவது சும்மா நாச்சுக்கு என்னத்தை ஏதாவது கூஜா தூக்குற வேலை. அப்போது தேவனுக்கான கிரியை நடப்பிக்கிற காரியங்கள். அப்போது இன்றைக்கி ஊழியத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தில் பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இந்த ஊழியத்தினால அநேக விஷயங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஏதாவது என்ன பண்ணணும்? கொடுக்கணும். யூ மஸ்ட் கான்ட்ரிபியூட் சம்திங். அப்போது இன்றைக்கி ஊழியக்காரர்கள்னால் ஏதாவது வாங்குறதுலே குறியாக இருக்கிறாங்க. வாங்கக்கூடாது, நம்ம தான் என்ன பண்ணணுங்க? கொடுக்கணும். ஊழியக்காரர் ஒரு விசுவாசிகள் 10 ரூபா கொடுக்குறான்னா ஊழியக்காரன் குடும்பம் 100 ரூபா கொடுக்கணும். நாங்கள் எப்படிங்க கொடுக்குறது? எப்படியாவது கொடு, தலையை அடமான வச்சாவது கொடு. அப்போது ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு தான் அந்த ஊழியத்தை குறித்த ஒரு கவனமும் தரிசனமும் பாரமும் மற்றவர்களை விட எப்படி இருக்கணுங்க? ஜாஸ்தி இருக்கணும். அப்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படின்னா, இந்த எப்படி சொல்லுவாங்க, கஞ்ச பிசினாரிகள் வாங்கல்ல. ஆண்டவர் அப்படியா சொல்லியிருக்காரு, இதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன பாய்ச்சப்படும்? நான்லாம் சில ஊழியக்காரர்களை பார்த்துருக்கேன், நல்லா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். ஆனாலும் ஃபோன் பண்ணினேன், ஏதாவது உனக்கு எதுக்கு? உனக்கு ஆண்டவர் கைகால் நல்லா கொடுத்துக்கால, பிள்ளைய நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல, ஏதாவது பண்ணு, அதை வச்சு நீ செய், ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? அந்த எண்ணமே கிடையாது. ஒரு ஆள் பிரம்மாண்டமான வீட்டை கட்டிட்டு ஒரு கோயிலுக்கு ஒருத்த காம்பவுண்ட் வால் போகிறதுக்கு என்ன தொங்காதவங்கன்னு தொங்கலை. நான் கடைசி வரைக்கும் 10 பைசா தர மாட்டேன். கட்டியிருக்கிற வீடு பார்த்திங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 8 பெட்ரூமு 9 பெட்ரூம். சடுகுடு விளையாட வரான்னு தெரியல. பண்ணிவிட்டு கோயிலுக்கு காம்பவுண்ட் வால் போகிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் யாருக்கிட்டையாவது சொல்லி எனக்கு காம்பவுண்ட் வால் போகிறதுக்கு உதவி செய்யுங்க. அப்போ உன் இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்குது அப்படி தான் நீ இருப்ப.
தெக்க தான் திட்டுவேன், விளங்காத பயல் இல்லைன்னு. எனக்கு அந்த வார்த்தை வருது, ஆனால் சொல்ல வாய் வரல. இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் விளங்க முடியாது பாருங்கள். அப்போது உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற நேரங்களில் நீ என்னத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகவே எதன் மீது கட்டுகிறோம், எதை கொண்டு கட்டுகிறோம், எதற்காக கட்டுகிறோம், இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே இந்த 57வது ஆண்டின் ஊழியத்தின் செயல்பாடுகள் எல்லாமே தேவனுடைய வெளிப்பாட்டின் மீது கட்டப்பட்டு, தேவன் தந்திருக்கிற நிரந்தரமான காரியங்களில் கட்டப்பட்டு, தேவ நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் செய்யப்பட வேண்டும். அது பரிசோதனையில் நிச்சயமாக என்ன செய்யுங்க, நிலைத்திருக்கும் என்கிற காரியத்தோடு கூட நான் தேவனுடைய செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். வெளி நிற்கிற எல்லாரும் ஜெபத்துக்குள்ளே வாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் தந்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசையா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபை பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்த எங்களுக்கு நீர் தந்த உம்முடைய அருமையான தெய்வீக ஆலோசனைக்காக நன்றி கர்த்தாவே. புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல போடப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேலே ஆண்டவரே, இன்னைக்கு எதை கொண்டு கட்டுகிறோம், எதன் மீது கட்டுகிறோம், எதற்காக கட்டுகிறோம் என்கிறதை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் புரிந்து கொள்ளாதபடி தங்கள் மனதுக்கும் யோசனைக்கும் தெரிந்தவற்றை செய்து கொண்டு ஓடுகிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய வேலை உம்முடைய பரிசோதனையில் நிலைநிற்கவும் வேண்டும். நீ தருகிற கூலியை நாங்கள் பெற வேண்டுங்க தாவே. அதற்கேற்ற தரமான ஒரு வேலையை, தரமான கிரியையை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த வருஷத்தில் நீர் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கடந்த ஆண்டு காலங்களிலே எங்களுடைய அறியாமையிலும் எங்களுடைய புத்தியினத்திலுமாய் நாங்கள் செய்த பிழைகளை எங்களுக்கு மன்னித்தருளும் தகப்பனே. இந்த புதிய அந்த பிழைகளின் மூலமாக நீர் கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டவைகள் எங்களுக்கு நல்லவைகளாய் மாறினதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவும். உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் சிறப்பான ஒரு ஊழியத்தை இந்த வருஷத்தில் செய்ய எங்களுக்கு கிருபை அருள நான் ஜெபிக்கிறேன். எல்லா கணமும் துதியும் மகிமையும் உமக்கே எடுக்கிறேன். வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள், குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவாய் இந்த ஜனத்தை நீர் அனுப்பும். அனைவரும் புசித்து நிறைவாய் கடந்து செல்ல உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல ஆகாரத்துக்காக நன்றி தகப்பனே. அதை அனைவரும் புசித்து சந்தோஷமாய் திருப்தியாய் கடந்து செல்ல நீர் கிருபை அருளும். எல்லா கடம் துதி மகிமை ஒவ்வொருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன்.